ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு. அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜி ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது, அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நாம் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காமல் இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவினுடைய சொத்தாக பார்க்கறனால தான் பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா, பாரத ரத்னா, இந்த பாரதத்தினுடைய ரத்னா. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேன். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க, நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. மோடி ஐயாவுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு, அவங்க அம்மாவும் 10 பாத்திரம் கழுவுனாங்க, 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி தான் மோடி ஐயா மேலே வந்தாங்க. அது ஒரு ஒப்பீடு. இரண்டாவதுங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழினுடைய உச்சத்திலிருந்து வந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க. நிறைய நம்ம பேசிட்டே போகலாங்க, நான் ஒரு புத்தகமே எழுதலாம். அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலங்கூட அவர் வாங்கலை. பாருங்க எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, வரும்போதே உச்சம். அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல, அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு இதுலையும் செலவு பண்ணிட்டு போறார். மோடி ஐயா அதே தான். குஜராத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லேண்டோ தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது. அதனால் ஒப்பீடு சொல்லிகிட்டே போகலாம். அரசியலில் குற்றம் சாட்டுவதற்காக சொல்கிறாங்க, அவங்க கருத்து தான், நான் விமர்சிக்க விரும்பலைங்கண்ணா. ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒப்பீடுங்க, கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் கமமரேட்டிவ் காயின் விட்டது யாருங்கன்னா நரேந்திர மோடி ஐயா. அதே போல் நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் வந்து ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாங்கன்னா